வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகை கௌசல்யா சமீப காலமாக இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நிறைய செய்திகள் வதந்திகளாக பரவி வந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை கௌசல்யா அவங்க இப்போது பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயகாந்தின் அட்வைஸு, முரளியின் சப்போர்ட்டு, திருமணம் செய்யாத கௌசல்யா, இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க நடிகை கௌசல்யா அவங்க. வாங்க நடிகை கௌசல்யா அந்த இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டில் 90களின் பிரபலமான கதாநாயகியாக வலம் வந்தவங்க தான் நடிகை கௌசல்யா. விஜய், விஜயகாந்த், முரளி, பிரபுதேவா, சத்யராஜ் என ஏகப்பட்ட கதாநாயகளோடு ஜோடி போட்டு ஹிட் படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அழகு மட்டுமின்றி திறமை வாய்ந்த நடிகம் கூட என்று பெயர் எடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கி அவங்க திருமலை படத்து கேரக்டர் ரோலில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழலை தான் அவங்க குறித்து பலருமே அறியாத தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட கௌசல்யா, இவரது இயற்பெயர் கவிதா. மாடலிங்கில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த இவங்க முதலாக மலையாளத்தில் தான் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. ஏப்ரல் 19 என்ற படத்தில் நந்தினி என்ற பெயரில் கதாநாயகியாக நடித்தபோது இவருக்கு வயது வெறும் 17 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றதை அடுத்து தமிழில் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்தில் கௌசல்யா என்கிற பெயரில் முரளிக்கு ஜோடியாக அறிமுகமானாங்க. முதல் படமே சூப்பர் ஹிட்டு. மலையாளத்தில் போலவே தமிழில் கௌசல்யா அறிமுகமான முதல் படமே சூப்பர் ஹிட் அடித்தது. படத்தில் இடம்பெற்றுள்ள வெண்ணிலவே பாடம், வெட்கம் ஏனமா, ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் போன்ற பாடல்கள் பலருமே கவர செய்தது. கௌசல்யா தமிழ்நாடு முழுவதும் அறியப்படும் நடிகையாக மாறிட்டாங்க. அதனையடுத்து அவங்களுக்கு வரிசையாக வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க அதன்படி விஜய்க்கு ஜோடியாக பிரியமுடன் நேருக்கு நேர் படங்களில் நடித்தாங்க. 2 படங்களுமே கௌசல்யாவுக்கு மேலும் ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அதனையடுத்து சத்யராஜ், அப்பாஸ், முரளி, பிரபுதேவா என பெரிய ரவுண்டு வந்தாங்க. முக்கியமாக பிரபுதேவாவுக்கு ஜோடியாக வானத்தை போல, மனதை திருடி விட்டாய் படங்களுக்கு அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அதிலும் மனதை திருடி விட்டாய் சிடுசிடுவன நடித்து அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தாங்க. பொதுவாக பிரபுதேவாவோட நடனமாடும் என்றாலே யாராகவும் இருந்தாலும் கொஞ்சம் பதறுவாங்க. அந்த பதற்றத்தை எல்லாம் பாடல் மூலம் நடனமாடும் பிரியமற்றவர்கள் கவனத்தை தங்க பக்கம் ஈர்த்தாங்க. விஜயகாந்த் அட்வைஸ், முரளி சப்போர்ட். தமிழ் சினிமாவில் கௌசல்யாவுக்கு அறிமுகம் போது அறிமுகம் மொழியே தெரியாதாம். முரளி 46 வயதும் கௌசல்யா இன்று வரை திருமணம் செய்து கொள்ளை. சமீபத்தில் அவங்க நிறைய செய்திகளில் யூடியூப் மூலம் பார்ப்பாங்களாம். நடிகை கௌசல்யா பட வாய்ப்பு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. நடிகை கௌசல்யா அவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க. கல்யாணமாகாதால் திருமண விரக்தியால் கௌசல்யா அவங்க இறந்து போயிட்டதா என்று பல செய்திகள் யூடியூப்பில் வதந்திகளாக பறக்கும்போது அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. இது மாதிரி செய்திகள் என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி செய்திகளை தயவு செய்து வெளியிடாத வேண்டாம் என்று நடிகை கௌசல்யா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. 46 வயதும் கௌசல்யா இன்று வரை திருமணம் செய்து கொள்ளை. அதற்கு காரணம் ஒரு சினிமா பிரேக்கில் இருந்தபோது ஒரு உறவு இருந்ததாம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறுவனம் முடியவே இல்லையா. இதனால் கொஞ்சம் அப்செட்டான அவங்க குடும்பம், குழந்தை என்கிற பெரிய பொறுப்புகள் எல்லாம் சுமக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்காங்க. அதனால தான் திருமணம் செய்து கொள்ளவே இல்லாமல் இதனே அவங்க ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.